ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் பேட்டி தமிழன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு ஒரு புதிய காணொளி. என்ன காணொளி தமிழ்ல பார்த்து தான் வந்திருப்பீங்க. கத்தார்ல லுசேல் என்ற இடத்துல நடந்த ஸ்கை ஃபெஸ்டிவலை முன்னிட்டு வான வேடிக்கைகள் நடந்திருந்தது. அதை நான் நேரடியாக போய் பார்த்திருந்தேன். ஸோ அதை ஒரு காணொலியாக நான் எடுத்திருந்தேன். ஏனென்றால் இங்க 3000 ட்ரோன்ஸ், அதாவது 3000 ட்ரோன்ஸுகளை பயன்படுத்தி ஒரு ஸ்கை ஃபெஸ்டிவல் ஒன்று நடத்தியிருந்தவங்க. அதில் முக்கியமாக சொல்ல போனால் அந்த ட்ரோன்ஸ் மூலம் வான வேடிக்கைகளையும் அதில் நடத்தியிருந்தாங்க. அதை நான் காணொலியாக எடுத்திருந்தேன். ஒரு புதிய ஒரு முயற்சி தான். நான் இது எங்கேயும் நடக்கலை, இது ஃபர்ஸ்ட் டைம் கத்தாரில் தான் நடந்திருந்தது. ஸோ அந்த காணொலியை உங்களுக்கும் பகிர்றதுக்கு ஆசைப்பட்டிருந்தேன். அதனால் காணொலியாக எடுத்திருந்தேன். அதை உங்களுக்காக இப்போ நான் தர இருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மிஸ்டர் பேட்டி தமிழன் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா எங்களோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கத்தார்லேயே ஈத் பெருநாளை முன்னிட்டு தான் இந்த நிகழ்வுகளை நடத்தியிருந்தாங்க லுசேலில். இப்போ அதிகமான நிகழ்வுகளை லுசேலில் தான் இடம்பெறுறது வழக்கமாக போயிருக்கு. இப்போ நடக்கிறது வானத்தில் நடக்கிற ட்ரோன் ஷோ தான். அதாவது ட்ரோன் மூலமாக வான வேடிக்கைகளும் அதே நேரத்தில் கத்தார்ற கலை கலாச்சார விஷயங்களையும் ட்ரோன் மூலம் காட்சிப்படுத்தியிருந்தாங்க. முக்கியமாக கத்தாரை பொறுத்தவரையில் கத்தாரில் அதிகமாக என்ன சொல்கிறது, ஆரம்ப காலத்தில் கடலுக்கு போய் முத்தெடுத்து தொழில் சார்ந்த விஷயங்கள் செய்ததென்று தான் பல கதைகள் இருக்கிறது. அது பிரதிநிதித்துவப்படுத்தி தான் ஆரம்பத்திலேயே அதை போட்டிருந்தாங்க. ட்ரோன்ல நீங்க பார்த்துருப்பீங்க. இப்ப ரொம்பவும் அழகான முறையில் இந்த ட்ரோன் மூலமான காட்சிகள் அமைஞ்சிருந்தது. அதுவும் நேரில் பார்க்கும்போது உண்மையிலேயே அழகாக இருந்துச்சு. நிறைய பேருக்கு இங்கே வரையில்லாத சூழ்நிலை இருந்திருக்கலாம். ஆனால் இனி வரும் காலங்களில் இப்படியான நிகழ்வுகள் நடக்கும்போது கட்டாயம் டைமை ஒதுக்கி நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு சந்தோஷமான நாளாக அமைச்சு கொள்ளலாம். இது இப்போ அதிகமாக லுசேல் என்ற இடத்துல தான் அதிகமான நிகழ்வுகள், அதாவது கடைசியாக நான் போட்ட காணொலியில் நியூ இயரை ஆரம்பிக்கிற முகமாகவும் வான வேடிக்கைகள் இங்கே நடந்திருந்தது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ட்ரோன் மூலம் வான வேடிக்கைகள் செய்கிறதுல முதலாக அறிமுகப்படுத்தினது கத்தார் என்றது தான் நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் இதில் 3000 ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு இன்றைய நாளில் என்று உத்தியோகபூர்வ லுசேல் பக்கத்தில் நான் பார்த்துருந்தேன்.
உண்மையை சொல்ல போனால் விசிட் கத்தார்ன்ற இந்த வாசகத்துக்கு ஒரு மதிப்பு இருக்குத்தான். ஏனென்னா அதிகமான சுற்றுலா பயணிகள் இப்போ கத்தாருக்கு வர தொடங்கி இருக்கிறாங்க. உண்மையிலேயே இங்கே வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி பார்க்கக்கூடிய இடங்கள், என்ஜாய் பண்ணக்கூடிய இடங்கள் இருக்குது. கத்தாரை பொறுத்தவரையில் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு கண்ட்ரி, பாதுகாப்பான ஒரு நாடுன்னு தான் சொல்லணும். இங்கே இருக்கிறவங்க, இங்கே வந்து போனவங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஒரு பாதுகாப்பான நல்ல நாடுண்டு. அதே நேரத்தில் கத்தார் ஏர்வேஸ், அதே நேரத்தில் கத்தார்
விமான நிலையங்கள் போன்றவையும் கத்தாரில் ஒரு பெருமைக்குரிய இடங்களாக அமைஞ்சிருக்கு. இப்போ கட்டாயம் சுற்றுலா பயணிகள் இந்த காணொலிகளை பார்த்தீங்களா இருந்தால் கட்டாயம் விசிட் பண்ணுங்கள். கத்தாருக்கு வந்து ஒரு முறை உங்களோட அனுபவங்களை பகிருங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு நாடாகத்தான் கத்தாரை நான் பார்க்குறேன், இங்கே இருக்கிறவங்களும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த காணொலியிட நிறைவு கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இன்னொரு காணொலி இதோட தொடர்ச்சியாக வர இருக்கு. ட்ரோன் ஷோ மாதிரி ஃபயர் ஃபோர்ஸ், அதாவது வான வேடிக்கைக்கான காணொலி வர இருக்கு. கட்டாயம் சப்போர்ட் பண்ணுங்க. எங்களோட மிஸ்டர் பெட்டி தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ந்து இணைந்திருங்க அடுத்த காணொலியோட.